வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென் மாவட்டங்களில் தாதுமணல் கொள்ளை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிராக கேரளா அணி ஆட்டநேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் இந்த நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தை மும்பையில் இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த திட்டத்தால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேலும் ஊக்கம் பெறும் என்றும் கடந்த 3 ஆண்டுகால பட்ஜெட்டில் இந்த நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிறுவனங்கள் எந்தவித பிணையும் வழங்காமல் இயந்திரங்களை வாங்குவதற்கு அதிகபட்சம் 100 கோடி ரூபாய் வரை கடன் வழங்க இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வோருக்கு நல்ல லாபம் கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசின் சாதகமான கொள்கைகளின் மூலம் பாதுகாப்பு உற்பத்தித் துறை மேம்பாடு அடைந்து அதன் ஏற்றுமதி 24,000 கோடி ரூபாயை எட்டியிருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கை இளைஞர்களை உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் தயார்படுத்துவதற்காக பல்துறை நிபுணர்களின் பரிந்துரைப்படி அறிவிக்கப்பட்டதாக கூறினார். திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். PM ஸ்ரீல இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க, அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த PM ஸ்ரீல போடும்போது நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம், முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்பதுதான் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது. தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது காலியாக உள்ள இடங்களையும் சேர்த்து 2642 பேரை கலந்தாய்வு மூலம் தேர்வு செய்யும் பணிகள் 10 நாட்களில் நிறைவடையும் என்று அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கான பணி ஆணைகள் வழங்கப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் தாதுமணல் கொள்ளை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் தாதுமணல் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் அதை தடுக்க கோரியும் தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ஜோதிராமன் அமர்வு இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தது. ஏற்கனவே இது தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சிறப்பு குழுக்களின் அறிக்கையின் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்ட பிறகும் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுத்ததால் ஏற்பட்ட 5832 கோடி ரூபாய் இழப்பை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள்.
தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு மொழியை வைத்து அரசியல் செய்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதளத்தில் காணொலி வெளியிட்டுள்ள அவர், மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் 52 லட்சம் பேரும், தனியார் பள்ளிகளில் 56 லட்சம் பேரும் படித்து வருவதாக கூறினார். மத்திய கல்வித் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கல்வித் திட்டங்களின் கீழ் தனியார் பள்ளி மாணவர்கள் 3 மொழிகளை பயில்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதாகவும், அரசு பள்ளிகளில் அதுபோன்ற வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் என்று குறிப்பிடப்படவில்லை என விளக்கம் அளித்த திரு அண்ணாமலை, தமிழ் மற்றும் ஆங்கிலத்துடன் ஏதாவது ஒரு இந்திய மொழியை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கூறப்பட்டுள்ளது என்றார். ஆனால் ஹிந்தி மொழி திணிக்கப்படுவதாக திமுக தவறான கருத்தை பரப்பி வருவதாகவும் திரு அண்ணாமலை குறை கூறினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அமைப்பு சார்ந்த சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த மையங்களில் விவசாயிகளிடம் கையூட்டு பெறுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகள் விளைவிக்கும் நெல்லுக்கு போதிய விலை கிடைக்காமல் சிரமப்படும் சூழலில் அவர்களிடம் கையூட்டு பெறுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் திரு ராமதாசு குறிப்பிட்டுள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே ஆழியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழங்கால நாணய கண்காட்சி நடைபெற்றது. சங்ககால நாணயங்கள் முதல் பல்வேறு காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. தொல்லியல் மரபு மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவி ஒருவர் தெரிவித்தார். ஆழியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில தொல்லியல் மன்றம் நடந்துச்சு. அங்க பழையங்காலத்து காசுகள், சிலைகள், அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பானைகள், பானை ஓடுகள், சின்னங்கள், ஓலைச்சுவடிகள், நாணயங்கள், அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின பாக்கு கிட்டி எல்லாமே வச்சிருந்தாங்க. முன்னாடி பயன்படுத்தப்பட்ட கடிதங்கள் எல்லாமே பார்த்தோம். நிறைய அறிஞர்கள்லாம் எங்களுக்கு இதை பத்தி எடுத்து சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் காசி தமிழ்ச் சங்கமம் குறித்து சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் காமகோடியுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி 9:15க்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மாவட்டச் செய்திகள். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் 1,51,00,000 ரூபாய் செலவில் திருக்குளம் சீரமைக்கும் பணியை மாநில அமைச்சர் திரு பொன்முடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் வரும் 21, 22ஆம் தேதிகளில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாநில அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறந்த மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் கடந்த நிதியாண்டின் மணிமேகலை விருதுக்கான பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 3,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் எரிந்து நாசமாயின. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய பிரம்ம கமலம் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிராக கேரள அணி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற கேரள அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மும்பை அணிக்கு எதிராக விதர்பா அணி இன்றைய ஆட்ட நேர இறுதியில் 5 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன் எடுத்துள்ளது. நாக்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் விதர்பா அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. மகளிர் பிரீமியம் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென் மாவட்டங்களில் தாதுமணல் கொள்ளை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிராக கேரளா அணி ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.